ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் IOCL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 467 இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் மல்டிபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 1,05,000 இது வந்து பெர் மந்த் சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 21 ஆகஸ்ட் 2024 நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த லிங்க், டைரக்ட் லிங்க் எங்கே போய் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ், அந்த டோட்டல் 467 போஸ்ட்டும் வந்து மல்டிபிள் வேகன்சிஸ் கீழே வருது. ஸோ எல்லாமே இன்ஜினியரிங் ரிலேட்டட் போஸ்ட்டு. ஸோ அதுக்கான என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. 2 டிவிஷனாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி டிவிஷன், கீழே வந்தீங்கன்னா பைப்லைன்ஸ் டிவிஷன். ஸோ 2 டிவிஷன் சேர்த்து அந்த டோட்டல் வேகன்சி. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் அப்புறம் போஸ்ட் கோட் இருக்குது. அதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே PDF-ஆகவும் நம்ம வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸ் டிவிஷனுக்கு 25,000 to 1,05,000. சேம் பைப்லைன்ஸ் டிவிஷனுக்கும் அதே சேம் சேலரி தான். மேக்ஸிமம் அது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 26 இயர்ஸ் இருக்கணும். இது வந்து ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து கிடையாது. அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 300 rupees பே பண்ணணும். அதை அவங்க ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கிறனால கன்ஃபார்மாக வந்து டெஸ்ட் இருக்கும். இனிஷியலாக வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில், ப்ரொஃபிஷியன்சி அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சென்னையில் போய் அட்டன் பண்ணிக்கலாம். பேஜோட பாட்டம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் சென்டரில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இப்போ வேகன்சியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை முடிச்சுட்டு இந்த அப்ளை ஆன்லைன் செக்ஷனை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அதோட ரிஃபைனரிஸ் அண்ட் பைப்லைன்ஸ் டிவிஷன் அதில் தான் அந்த வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டாப்லேயே பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸ் டிவிஷன் அப்புறம் வந்து பைப்லைன்ஸ் டிவிஷன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சேலரி ரேஞ்ச் இருக்குது. போஸ்ட் கோட் வைஸ் வந்து எவ்வளோன்ற சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ போஸ்ட் கோட், அந்த பர்டிகுலர் போஸ்ட் கோட் 201 to 208க்கு எங்கெல்லாம் ரிஃபைனரி அந்த டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கவுஹாத்தியில் இருக்குது, பீகாரில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அப்புறம் UP, ஹரியானா, அஸ்ஸாம், இந்த மாதிரி ஒடிசா, இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸில் இருக்குது. பைப்லைன்ஸ் டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி அதே சேம் 25,000 to 1,05,000. எந்தெந்த போஸ்ட் கோடுக்குன்னா 301, 302, 303. போஸ்ட் கோட் 401 பார்த்தீங்கன்னா 23,000 to 78,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இங்கே ரிஃபைனரிஸ் டிவிஷனில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த ரிஃபைனரி எந்தெந்த ஏரியாலலாம் இருக்கோ அதுக்கேற்றாப்பில் டோட்டல் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஃபைனரி செக்ஷன் அந்த லிஸ்ட்டு இங்கே இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான டோட்டல் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கவுஹாத்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. அப்புறம் குஜராத்தில் 40, ஹல்டியாவில் 23, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. இதை செக் பண்ணிக்கோங்க. அந்த டோட்டல் வேகன்சியில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த டோட்டல் 19 வேகன்சிஸில் அன்ரிசர்வ்டுக்கு 8, EWS கேண்டிடேட்ஸ்க்கு 2 வேகன்சி, SC கேண்டிடேட்ஸ்க்கு 2, ST கேண்டிடேட்ஸ்க்கு 2, அப்புறம் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 5, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க கிளியராக. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், ஸோ செகண்ட் போஸ்ட்டுக்கு எந்தெந்த ரிஃபைனரி எவ்வளோ போஸ்ட்டு, அந்த மாதிரி டீட்டெயில்டான அந்த லிஸ்ட்டு இந்த டேபிளில் இருக்குது. சேம் பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ் டிவிஷன் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் அந்த ரீஜன் எந்தெந்த ரீஜன் ஸ்டேட்டில் இருக்குது. சில போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு இருக்குது. இந்த இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வேகன்சி இருக்குது. குஜராத்தில் 5 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இருக்குது, ஹரியானா, ஒடிசா இருக்குது. தமிழ்நாட்டில் கிடையாது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அட்டர்னன்ட் 1க்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில வேகன்சிஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் ஒரு டீட்டெயில்டான டேபிள் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த செக்ஷனை வந்து கிளியராக பார்த்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே மேட்ச் ஆதான்னு பார்த்துங்க. ஸோ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்க்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் தரும், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி, ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது 3 years BSCயில் மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும்.
அதோட சேர்த்து மினிமம் வந்து 50% மார்க்ஸ் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும். 45% வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலே டாப்லேருந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை, கரெக்டான குவாலிஃபிகேஷன், அப்புறம் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் எவ்வளோ அக்ரிகேட் பர்சன்டேஜ் அந்த மார்க்ஸ் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அதை நீங்கள் மேட்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு காலம் இருக்குது. சில போஸ்ட்டுக்கெலாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் மேண்டேட்டரின்னு போட்டிருக்கு. அப்போ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அப்புறம் மார்க்ஸு உங்களோட ஏஜ் லிமிட் இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஜ் நம்பர் 9 வந்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரைட்டீரியா போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் கோட் இருக்குது. அப்புறம் என்ன நேம் ஆஃப் த போஸ்ட் அதை செக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி போஸ்ட் அந்த காலமில் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் மேண்டேட்டரியோ அதுக்கு மட்டும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காலம் இல்லாத போஸ்டிங்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜ் நம்பர் 9க்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் கோடு முக்கியம். எந்த போஸ்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த போஸ்ட் கோடுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துக்கங்க. இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் கோட் 202க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 12 வந்தீங்கன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. 18 to 26 இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. டேட் வந்து 31st July 2024 இதுபடி உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். 26 + 5 31 இயர்ஸ் வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 29 இயர்ஸ் வரைக்கும் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அவங்க செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 15 வந்தீங்கன்னா பே அண்ட் பர்க்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ், அதோடு சேர்த்து என்னெல்லாம் அலவன்சஸ் உண்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ். இது ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ்ன்றனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா அலவன்சஸ், அதுக்கப்புறம் வந்து பிஎஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரி லீவ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வேரியஸ் வந்து அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது, படித்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ், உங்களோட அந்த எல்லா எக்ஸாம்ஸ் அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணும்போது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாயினிங் இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 16 வந்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு விமன் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். பேஜ் நம்பர் 17 ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கு என்னெல்லாம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் கிளியராக பார்த்துங்க. வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் தான் ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ், ஓடிபிஸ் இது எல்லாமே வரும். அப்புறம் வந்து வேரியஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த ஃபோன் நம்பர்ஸ் இமெயிலை வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து உங்கள் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கிலீஷில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் செல் பி கண்டக்டட் இன் 1 or 2 or more செஷன். ஸோ அது எப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கிளியராக இருக்காது, ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொஃபைல் கிரியேஷன். இனிஷியலாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ அதையும் பே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கான ஸ்டெப்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ரிஃபைனரி செக்ஷன் அல்லது பைப் லைன்ஸ் எதுலன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி அது ரிலேட்டடாக செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். பேஜ் நம்பர் 20 வந்தீங்கன்னா ஒரு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மார்னிங் 10 to 5 o'clock ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அல்லது வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணதுக்கப்புறம் சரியாக வந்து ரிட்டர்ன் வரல, இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த டேட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் 22nd ஜூலைலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21st August 2024. அட்மிட் கார்டு வந்து எப்போ ஜென்ரேட் ஆகும்னா September 10 ஜென்ரேட் ஆகும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இருக்கும். அதுக்கான டேட் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோட அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா October 3rd வீக்கில் வந்து ஜென்ரேட் ஆகும். அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்த ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டு, அது முடிச்சோன்னே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமான செக்ஷன் பேஜ் நம்பர் 22 அனெக்சர் 1. இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனை நல்லா செக் பண்ணி இதில் சொல்லியிருக்கபடி டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ ஸ்கேன்டு இமேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோகிராஃப், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க.
என்ன ஃபார்மேட்டில், என்ன சைஸில், என்ன வந்து டைமென்ஷன்ஸில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் ஃபோட்டோகிராஃப்க்கு தனியாக இருக்குது, சிக்னேச்சருக்கு தனியாக இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தனியாக இருக்குது. ஸோ இதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அனெக்சர் 3 வந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நடக்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும்தான். ஸோ மீதி இருக்க சிட்டி டீட்டெயில்ஸ் அந்த லிஸ்ட் இருக்குது. டோட்டலாக 30 சிட்டிஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் செக்ஷன். இந்த அப்ளை நோ பட்டன், க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். IOCLோட அஃபிஷியல் பேஜ் இது, அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸும் இங்கே கிளியராக இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது, 2 லிங்க் இருக்குது. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி போய் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ், நியூ கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கிறதுக்கு இந்த 3வது லிங்க் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த மேனுவல் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ அதை நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ் PDFs இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 22 ஜூலை to 21 ஆகஸ்ட். அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர், ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இங்கே இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டாப்பில் இருக்க இந்த ரெஜிஸ்டர் இந்த செக்ஷனில் போய் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போடுற எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து மேண்டேட்ரி. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ரெஃபைனரியா பைப்லைனான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்டோட நேம் வரும், உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்பில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்றாப்பில் போஸ்ட் கோட் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், வேலிடான மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி. ஸோ இதை கொடுத்துட்டு OTP ஜென்ரேட் ஆகும். OTP வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் அதையும் ப்ராப்பராக செக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ அதையும் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, உங்களோட ரிசல்ட், இது எல்லாமே வந்து ஆன்லைனில் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ஒரு இடத்துல வந்து சேஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 21 ஆகஸ்ட் 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.